வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கான்சன்ட்ரேஷனை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்செப்டில் பார்க்கலாம். முதல்ல படிக்கணும்னு சொன்னால் ஒரே நேரத்தில் தினமும் படிக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பிட்வீன் ஹாலிடேஸ்ன்னு சொன்னால் 11 to 1 மார்னிங் ஹவர்ஸில் படிக்கலாம், 4 noonல். அப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 to 4 கூட ஆஃப்டர்நூனில் படிக்கலாம். விளையாடுற நேரத்துக்குன்னு கொஞ்சம் நேரம் வச்சுட்டா அதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு விளையாட போகலாம். விளையாட போகணும்னு நினச்சிட்டே இருந்தால் மைண்டு அங்கே படிக்க போகும், விளையாட போகும், அப்புறம் படிக்க வராது. ஆனால் விளையாடிட்டு வந்துவிட்டோம்னு வைங்க, நல்ல ஒரு ப்ளே கிரவுண்டில் போய் விளையாடுறோம், இல்லை கொஞ்சம் ட்ரைவல் திங்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எனர்ஜியெல்லாம் போயிடுதுன்னு சொன்னால் நம்மளால் படிக்க முடியாது. மைண்டு ஸ்லக்கிஷாக இருக்கும். அதனால் நிச்சயமாக விளையாட்டுலேயும் போய் சிறப்பான நம்மளோட திறமைகளை காட்டணும்னு சொன்னால் நமக்குன்னு இருக்கிற ஒர்க்கெலாம் இருக்கே அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படிச்சுட்டு எழுதிட்டு அப்புறமா நம்ம விளையாட போனால் அந்த எல்லாம் முடிச்சுட்டோம்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு பாருங்கள், அது கூட நம்மளை நல்லா விளையாடுறதுக்கு வரும். நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிற அளவுக்கு நம்ம விளையாடவுமா இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணிக்கணும்னு சொன்னால் தினமும் ஒரே நேரத்தில் படிக்கணும். ஒரே நேரத்தில் சில பிள்ளைங்களாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கார்னரில் எல்லா புக்ஸையும் அடுக்கி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு டேபிள் சேர் போட்டுக்கிட்டு, இல்லை சில பசங்க இருப்பாங்க தரையிலே உட்காந்து படிக்கிறது, சின்ன டெஸ்கில் உட்காந்து எழுதுறது அப்படின்னு. வாட் எவர் இட் இஸ், என்ன கம்ஃபர்டபுள் லெவலில் நம்மளால் உட்காந்து படிக்க முடியுமோ அந்த கம்ஃபர்ட்ஸ் தகுந்த மாதிரி இருந்தால் போகிறோம். இதுக்குன்னு பெரிய சோஃபிஸ்டிகேஷன் வேணும்னு அவசியமே இல்லை. படிக்கணும், அதுதான் முக்கியமே தவிர சோஃபிஸ்டிகேஷன் வில் நாட் கெட் யூ எனிவேர். இன்ஸ்டட் படிக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிவிட்டா சாதாரணமாக உட்காந்து படிக்கிறதே அதுவே நம்மளுக்கு சோஃபிஸ்டிகேஷனாக இருக்கும். ஒன்லி திங் வாட் இஸ் தட் வி ரிக்வயர் தட் ஒன்லி டு ஃபோக்கஸ் அவர் மைண்ட் டுவர்ட்ஸ் அவர் ஸ்டடீஸ், அதுதான் வேணும். இப்போ கரண்டே இல்லை, படிக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் கஷ்டம்தான், அதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம்தான். ஸோ அதனால் இருட்டு வர வரைக்கும் காத்துன்னு இருக்காமல் டே டைம்லேயே நிறைய நேரம் படிச்சுட்டா, ஈவன் தோ வி டோன்ட் ஹேவ் பவர் சப்ளை ஃபார் 1 hour 45 minutes, சிலப்போ 2 hours கூட இல்லைன்னு சொன்னால் தட் கேன் பி காம்பன்சேட்டட் வைல் வி ஆர் டூயிங் அவர் டே டைம்லேயே நம்மளோட அசைன்மெண்ட்டு என்ன எனக்கு முழுக்க படிக்கணும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் அது, மொத்த சப்ஜெக்ட்ஸை படிச்சுட்டா டே டைம்லேயே படிச்சுட்டா நம்மளுக்கு கரண்ட் இல்லாட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய பவர் சப்ளை கட் ஆகுது இல்லையா, அதனால நம்ம டே டைமில் படிச்சுக்கணும். ஆனால் ஒரு ஃபோக்கஸில் உட்காந்து சிலவங்களுக்கு ஒரு கார்னரில் உட்காந்து படித்தா அப்போ நல்லபடியாக படிக்க முடியும். வி ஆர் நாட் கெட் அவர் செல்ஃப் டிஸ்டர்ப்டு இன் திஸ் கார்னர் அப்படின்னா அதே இடத்துல நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அப்புறம் சிலவங்களுக்கு நடந்துக்கிட்டே படித்தா படிப்பு வரும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் டிஸ்டர்பன்ஸ்க்கு நடுவில் படிக்கிறது எங்கே எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் எங்கே படிக்கிறதா இருந்தாலும் அது என்ன பண்ணாது, மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப சிரமப்படும். ஏன்னா சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம படிக்கிறதெல்லாம் ஒரு லூப்பில் இருக்கும், அப்புறம் நியூரல் நாட்டில் போட்டுக்கும், நாட்டில் போட்டுட்ட பிறகு அதை ஒரு சிப்பில் மாற்றி அதை சென்ட்ரல் டெண்டன்சியில் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒன் ஆக்ஷன் டு பி டேக்கன். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாதிரி என்ன பண்ணுறேன், நடந்துகிட்டே படிக்கிறது, சினிமா பாட்டு கேட்டுட்டே படிக்கிறது, யாரோடையான பேசிகிட்டே படிக்கிறது, அதெல்லாம் செய்யவே முடியாது. ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக அந்த கான்செப்ட்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. தட் கேன் நாட் பி அலவுட் அட் ஆல். படிக்கணும்னு சொன்னால் படிக்கணும் மட்டும்தான், வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும் முடியாது. மைண்டை ஃபோக்கஸ் பண்ண தெரிஞ்சுட்டா எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல் படிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். அதனால் வெளியில் இருக்க சத்தம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம்னா யூ ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். எல்லா டிஸ்டர்பன்ஸையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற ஒரு கார்னரில் உட்காந்து நம்ம படிக்க முடியும். அதனால் இதில் என்ன பேசிக் தெரிஞ்சுக்கணும், கான்சன்ட்ரேஷன் ஒரு எண்டு ப்ராடக்ட் வரணும்னா முன்னாடி நம்ம இவ்வளோ தூரம் ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம அதில் டெவலப் பண்ணிக்கணும். அடுத்தது படிக்க உட்காந்துட்டா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்டு படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா நிச்சயமாக நம்மளால் நல்லபடியாக படிக்க முடியும். நான் படிக்காமையே எக்ஸாமுக்கு போகிறோமான்ற அந்த ஒரு பயமே நம்மள்கிட்ட வராமல் இருக்கும். படிச்சுட்டா படிக்காமல் போகிறதுன்றது வரவே வராதுல்ல. படிக்கலைன்னு சொன்னால் பயம் வரும். படிச்சுட்டா பயம் வராது. பயம் ட்ரிக்கர் ஆனால் தான் அது ஆங்ஸைட்டி கூட்டின்னு போகும். ஸோ தெர் இஸ் நோ சச் திங். அந்த எண்டு ப்ராடக்டை பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக படிச்சுட்டாலே நம்மளுக்கு அந்த ஃபியர்ன்ற வார்த்தையே நம்மக்கிட்ட இல்லை. வி ஆர் ஃபோக்கஸிங் அவர் அட்டென்ஷன்
we are getting the concentration, we are getting என்ன நல்லபடியாக படித்து எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணிக்கிறோம். we are storing it in our chip. சென்ட்ரல் டெண்டன்சியில் நிறைய செய்திகளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் வந்ததுன்னா நல்லபடியாக நம்ம எழுதுவோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு சிறப்பான ரிசல்ட்ஸ், எண்டு ரிசல்ட்ஸ் வில் பி வெரி குட், வில் பி அப்ரிஷியேட்டட் பை எவ்ரி ஒன். அப்போ நேச்சுரலி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? நல்லபடியாக மார்க் வருதுன்னு தெரிஞ்சா எவ்ரிபடி வில் என்கரேஜ். என்கரேஜ்மெண்ட்டுன்றது நம்மளுடைய இன்டர்னல் செல்ஃப் கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷன். அதுவே நம்மளை என்ன பண்ணோம், ஒரு பேராஷூட்டில் போய் டைவ் அடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு எல்லைகளை தாண்டி கடந்து நம்மளை அழைச்சிக்கிட்டு போகும். அப்போ அந்த என்கரேஜ்மெண்ட் எப்போ கிடைக்கும்? நம்ம நல்லபடியாக படிச்சிட்டோம், இவ்வளோ மார்க் வருது அப்படின்றது தான் நம்மளுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளெல்லாம் பார்க்கலாம்.